ஆனா இந்த மாவட்டத்தில் நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இந்த மாவட்டத்தில் 8 தொகுதிகள் இருக்கு, சட்டமன்ற தொகுதிகள். இந்த 8 தொகுதிகள் தனிப்பெரும் சமுதாயம் எந்த சமுதாயம் தெரியல? சமுதாயம் வண்டியர்கள் தான். 8 தொகுதியிலும் இது போன்ற எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் கிடையாது. தர்மபுரியில் கூட அப்படி கிடையாது. 8 தொகுதியிலும் திருவண்ணாமலை தொகுதி உட்பட, இந்த தொகுதி உட்பட தனிப்பெரும் சமுதாயம் மிக மிக பின்தங்கிய வன்னியர் சமுதாயம். ஆனா 8 தொகுதியில் எத்தனை இந்த சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க? எவ்வளவு? ஒண்ணுதான். அப்போ என்ன அரசியல் நடக்குது இங்க? சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, இந்த சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்ச்சியை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். திமுக என்றாலே அது சூழ்ச்சி தான். சூழ்ச்சியான ஒரு கட்சி, அது சூழ்ச்சியான ஒரு இயக்கம். அது இந்த வன்னியர் சமுதாயத்தில் தான் திமுக வளர்ந்தது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல திமுக. சமுதாயத்தின் எதிரி திமுக. திமுக தொடங்கப்பட்டது 1949. இந்தியாவில் நடந்த முதல் தேர்தல் 1952. அந்த தேர்தலில் திமுக போட்டியிடல. 57 இரண்டாவது தேர்தலில் போட்டியிட்டது. அதில் 15 தொகுதிகள் வெற்றி பெற்றது. அந்த 15 தொகுதியிலையும் வட தமிழ்நாட்டில் ஒன்னு மட்டும்தான், குளித்தலை மட்டும்தான் தெற்கனா அது நடுவில் இருக்கு. 62 50 தொகுதியில் வெற்றி பெற்றது. அதுல 45 தொகுதிகள் நம்ம வட தமிழ்நாட்டில் வன்னியர் தொகுதிகள். 67 ஆட்சிக்கு வருகிறார்கள், 138 தொகுதிகள் வெடுகிறார்கள். அதில் 92 95 தொகுதிகள் நம்ம வன்னியர் தொகுதிகள். இந்த சமுதாயத்தில் தான் ஆட்சிக்கு வந்த திமுக வந்தவுடன் ஒரு வன்னியர் கூட அமைச்சர் கொடுக்கல. அதன் பிறகு எல்லாம் பிரச்சனை எல்லாம் வந்ததுதான். அப்புறம் தான் ஏஜி கொடுத்தாங்க, கோவிந்தசாமி அவர்கள். இப்ப ஏஜி சம்பத்தோட அப்பா விவசாயத்துறை கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு சட்டநாதன் கமிஷனை அமைத்து, நிர்பந்தம் இருந்தது, சட்டநாதன் கமிஷனை அமைத்து வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வளர்ந்தது, வலுப்பெற்றது. சட்டநாதன் கமிஷன் அமைச்சது திமுக தான். ஆனா சட்டநாதன் கமிஷன் அப்போ பரிந்துரை கொடுத்தது என்னன்னு, 1970 வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்கன்னு சட்டநாதன் கமிஷன் பரிந்துரை அப்போ. ஆனா அதெல்லாம் குப்பையில தூக்கி போட்டுட்டார் கலைஞர். அதன் பிறகு எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து 84 அம்பாசங்கர் கமிஷன் அமைத்தது. அம்பாசங்கர் கமிஷன் அமைத்து அதுலயும் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதையும் தூக்கி போட்டுட்டாங்க. அதன் பிறகுதான் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார். ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டம். ஒரே நாள் 21 உயிர்களை நாம் இழந்தோம். அந்த ஒரு போராட்டத்தில் 25 உயிர்களை நாம் இழந்தோம் ஒரு வாரத்தில். அதன் பிறகுதான் மீண்டும் கலைஞர் அவர்கள் 89 ஆட்சிக்கு வந்தவுடன் ஐயா அவர்கள் சொன்னார், அதை போன்ற இன்னொரு போராட்டத்தை நான் தொடங்க இருக்கின்றேன் என்று சொன்னவுடன் கலைஞர் பயந்து போய் தான் எம்பிசின்னு ஒன்று உருவாக்கினார். அதுல எத்தனை பேரை போட்டாரு? 108 பேரை சேர்த்து போட்டு விட்டார். அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நான் தனியா கொடுக்கிறேன்னு சொன்ன கலைஞர் அடுத்த நாள் 108 பேரை சேர்த்து உள்ள போட்டார். நம்ம பிள்ளைங்க போட்டியிட முடியுமா? அவங்க கூட இல்ல, முடியல. தொடக்கத்தில் ஏதோ வந்தது, அப்புறம் பார்த்தா ஒன்னும் போட்டியிட முடியல. அதனால்தான் தனியே உள்ஒதுக்கீடு 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 வேணும் வேணும்னு கேட்டுட்டு. எனக்கு என்னன்னா, இதற்கு முந்தைய ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமுதாயத்துக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். ஆனா அது நெருக்கத்தில் கடைசியில கொடுத்தார். இதுவே ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்பு கொடுத்திருந்தார்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நெருக்கத்தில் கொடுத்து அதுக்கப்புறம் தேர்தல், அதன் பிறகு வழக்குகள் எல்லாம் வந்தது. அந்த வழக்குகளை திமுக அரசு சரியான முறையில் கையாடல. அதனால்தான் ரத்து பண்ணிட்டாங்க. அது விஷயம் தெரிஞ்சு எங்களுக்கு தெரியும். அதன் பிறகுதான் மேல்முறையீடு பண்ண வச்சோம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு என்ன சொன்னாங்க நீதிபதிகள்? தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. தரவுகளை சேகரித்து கொடுங்கள்.
உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்னன்னா தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லல. அதுக்கு அவசியமும் இல்ல. அப்போ வன்னியர் உள்ஒதுக்கீடு இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது.